நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சொற்றுனை வேதியன் சோதிவானவன், சொற்றுனை வேதியன் சோதிவானவன், பொற்றுனை திருந்தடி பொருந்த கையை தோழ, பொற்றுனை திருந்தடி பொருந்த கையை தோழ, கற்றுனை பூட்டிவார் கடலில் பாய்ச்சினும், கற்றுனை பூட்டிவார் கடலில் பாய்ச்சினும், நற்றுணை ஆவது நமச்சிவாயவே, நற்றுணை ஆவது நமச்சிவாயவே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பல்லக விளக்கது பலரும் காண்பது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே, நல்லக விளக்கது நமச்சிவாயவே, 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 நமச்சிவாயவே. வாழ்க அந்தணர் வானவர் ஆணினம், வீழ்க தன் பூனல் வேந்தனும் ஓங்குக, வாழ்க அந்தணர் வானவர் ஆணினம், வீழ்க தன் பூனல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அறநாமமே, சூழ்க வையகமும் துயர் தீர்கவே, ஆழ்க தீயது எல்லாம் அறநாமமே, சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சம் எல்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலார் அபிராமி கடை கண்களே. திருச்சிற்றம்பலம். தேவாரம் பாடினோம்னா கேட்கணும்னு தோணுச்சு. இன்னைக்கு ஆரம்பம் வந்து தேவாரம் திருமுறைகள் ஆரம்பம் வந்து முதல் கத்துக்கிட்ட பாட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு தோல்தேசிவன் தான் இல்லை, முருகனுக்கு ஒரு அது அம்மா சொல்லி கொடுத்தது. பாட்டு கிளாஸ் போயிட்டுன்னு பாடுனது தோருடைய சிவன் கற்றுக்கிட்டோம். 3 வயசு ஒரு விநாயகர் துதியும் ஒரு தோருடைய சிவனும் கற்றுக் கொடுத்தாங்க. அப்புறம் அம்மா சொல்லி கொடுத்தது அதெல்லாம் இருக்கு. நம்ம தான் அம்மாவுக்கு பாட்டுலாம் தெரியாது, டேப் ரெக்கார்டு போட்டு எழுதி எழுதி நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் எங்களுடைய இசை பயணம் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போச்சுன்னா மூணு காரணம் ஐயப்பன் தான். அவங்க வந்து பாட்டில் ஆர்வம் வந்ததுக்கு, மியூசிக்கில் ஆர்வம் வந்ததுக்கு, உங்கள் பாட்டு தான் நம்மளோட கரியர்னு ஒரு 7-8 வயசுலேயே தெரியறதுக்கு காரணம் ஐயப்பன் தான். ஐயப்பனுக்கு பாட ஆரம்பிச்சு தான் அப்புறம் தேவாரம்னா என்னன்னு அங்கேருந்து தான் எங்களுக்கு வந்து ஒரு வழி கிடச்சிருந்தாங்க. ஐயப்பன் பூஜைலாம் நிறையா பாடுறதை பார்த்துட்டு ஜுவல்லரி ஷாப்போட ஓனர் வந்து இன்னும் பாடுறாங்க, எங்களோட தேவார கிளாஸ் அனுப்பிச்சி விடுங்க, யாரும் தேவாரம் பாடுறதுக்கு அதிக பேர் இல்லை
குறிப்பா பெண்கள்ல நிறைய பேர் கிடையாது. ஸோ அப்படி அதனால எங்களுக்கு ஸ்கூல்ல மாத வகுப்பா அறிமுகமான திருமுறை. அப்புறம் அதுவே எங்களுக்கு கொஞ்சம் முக்கியமாக நாங்கள் கிளாசிக்கல் மியூசிக் மெயினாக படிக்கல. நாங்கள் படித்தது திருமுறை, ஆதாரமாக படித்தது தமிழ் இசை, பன்னிசை. ஆமாம், எங்களுக்கு இவ்வளவு கிடைக்கிறதுக்கும் காரணமும் எங்களுக்குமே அந்த தேவாரம் திருவாசகம். எங்கள் மாமனார் சிவ தீட்சை எடுத்தது வீட்டில் தினமும் சிவ பூஜை நடக்கும். ஒரு 3 மணி நேரம் உட்காந்து பாடுவார். அவர் பாட்டுக்கு எல்லா பதிகமும் படிச்சுக்கிட்டே அபிஷேகம் பண்ணுவார். அவருடைய விண்ணப்பம் ஃபுல்லாக அதிலே தான் இருக்கும். அப்படி தான் எங்களுக்கு வந்து தேவாரம் திருவாசகம் எல்லாம் வந்தது. அந்த புண்ணியம் தான் எங்களுக்கு இங்கே கொண்டிருக்கு. வணக்கம், ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து. நம்மளுடைய விளக்கு கடையில் திருக்கார்த்திகை தீப விழாவை முன்னிட்டு இந்த வருடம் 7வது வருடமாக நிறைய விளக்குகளோட 700க்கும் மேற்பட்ட விளக்குகளோட விளக்கு கண்காட்சி நடந்துட்டு இருக்கு. இது வெறுமனே விளக்கு கண்காட்சியா இருக்காம நிறைய கலைஞர்களை அழைச்சு, ஏன்னா ரசிக்க தெரிஞ்சவங்களை கூப்பிடும்போது இன்னும் அந்த விழா சிறக்கும் அப்படின்றதுக்காகவே தினம் தினம் சிறப்பு விருந்தினர்கள் வர்றாங்க, குருமார்கள் வர்றாங்க. அந்த வகையில் இன்னைக்கு நமக்கு வந்து அருணா சிஸ்டர்ஸ், சூப்பர் சிங்கர், எல்லாராலையும் அப்படியே பார்த்து வியந்து பார்த்த ஒரு சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லலாம். இவங்க 2 பேரையுமே பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்து இசைனா என்னன்னே எங்களுக்கு தெரியாது. அம்மா சொல்லி கொடுப்பாங்க, சும்மா டேப் ரிகார்டரில் இதில் போட்டு கேட்டு வளர்ந்த குடும்பம். ஆனால் இன்னைக்கு எல்லாரும் உலகமே அவங்கள திரும்பி பார்க்குற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. அவங்க பாடும்போது நான் உணர்ந்தது என்னன்னா, நல்லா பாட தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஸ்ருதி பாக்ஸ் கூட தேவையில்லை போல இருக்கு. அவ்வளோ அழகா மியூசிக்கோட கேட்குற மாதிரி ஒரு இனிமை இருந்தது. ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நீங்கள் இங்கே வந்து இந்த விளக்கு கண்காட்சியை பார்வையிட்டது, கேட்காமலேயே தேவாரம் பாடினது அவ்வளவு சந்தோஷமா இருந்ததுடா. நம்மளோட வேலை அதுதான் இல்லையா? சுவாமி பார்த்தா சுவாமி பாடணும், அவ்வளோதான். உங்க 2 பேருக்கும் இந்த கண்காட்சி பார்க்கும்போது எப்படி ஒரு ஃபீல் இருந்தது? டிவைன் ஃபீல் தான். நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி தான் எப்போதுமே முக்கியம் இல்லையா? ஸோ அந்த எனர்ஜி வந்து இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நாங்கள் கெயின் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொருத்தவங்க மூலியமா அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஸோ இன்னைக்கு இங்கேருந்து இந்த டேயோட எண்ட் வரப்போகுது. ஸோ இங்கேருந்து நாங்கள் அதை வீட்டுக்கு கொண்டு போகிறோம்னு நினைக்கிறேன். ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியா, மனசுக்கு நிம்மதியா, பார்க்கவே வித்தியாசமா அழகா. இது வரைக்கும் நாங்கள் எங்கள் வயசுக்கு நாங்கள் பார்க்காத விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. நமக்கு நார்மலாகவே ட்ரெடிஷ்னல்னா ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்தோன்னே நல்ல ஒரு ஃபுல் ட்ரெடிஷ்னல் லுக் இருக்கிறது, கண்ணுக்கு பார்த்தது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கு. உங்களுக்கு இந்த உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பேசும்போதே சொன்னீங்க, பாட்டியும் அம்மா அப்பா அவங்க 3 பேரும் தான் எங்களை தாங்கி இந்த உலகத்துல காமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அப்படி சொல்லி கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் நான் எவ்வளவோ பாட்டு பாடியிருக்கேன் அப்படின்னாலும் இந்த பாட்டு கேட்கும் போது எங்க 2 பேருக்குமே அந்த சைல்ட்ஹுட்டை ஞாபகப்படுத்தும் அப்படின்னா எந்த பாட்டு சொல்லுவீங்க? சைல்ட்ஹுட்டை ஞாபகப்படுத்தோம்னா உன்னை தெய்வம் என்பதா பாட்டு வந்து நாங்கள் வந்து 3 பேர் 3வது படிக்கும் போது அந்த பாட்டு நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஐயப்பன் பூஜைக்கு பாடுறதுக்காக எங்களை ஐயப்பன் பூஜைக்கு பாடுறதுக்கு அறிமுகப்படுத்துது பாட்டு சித்தர் நாராயணசாமி ஐயா வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இல்லை, அவங்க பாடுறதை கேட்டு அப்படி நாங்கள் பாட ஆரம்பித்தோம். இந்த வயசு வரைக்கும் அந்த ஒரு பாட்டு வந்து எங்க மனசுக்கும் சரி. இப்போ ரீசெண்டாக கூட அது ட்ரெண்ட் ஆச்சு. அது வந்து வீரமணி ராஜு அங்கிளும் வீரமணி சாரும் பாடியிருப்பாங்க ஆல்பம்ல. நாங்க வந்து அதை முறையா கேட்டது வந்து எங்களுடைய பாட்டு சித்தர் தாத்தா பாடி தான் கேட்டோம். அந்த தாத்தா தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப பாட ஆரம்பிச்சது. அந்த பாட்டை ரொம்ப விரும்பி வந்து எங்களோட வயலின் சார் வந்து பண்ணப்பட்டு வெங்கடேசன் பேரு. இன்னைக்கு நாங்க வந்து கச்சேரி பாடுறதுல இவ்வளவு வளர்ந்துருக்கோம்னா அதுல பெரும் பங்கு சாருக்கு உண்டு. இன்னைக்கு வந்து இறைவனடி சேர்ந்துட்டாங்க கொரோனா காரணமா. ரொம்ப அது வந்து வருத்தத்துக்குரியது. இருந்தாலும் எங்க இருந்து எங்களை வாழ்த்திட்டே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த பாட்டு பேர் சொல்ல மாட்டாங்க, அரிசி பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வரும் ஒரு வரி, ஒவ்வொரு அரிசியிலும் உன்முகம் அன்றோ ஐயப்பா அப்படின்னு வரும். ஸோ அந்த வார்த்தையை சொல்லி அந்த பாட்டு பாடுங்கன்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுலேருந்து இப்போ எங்களுக்கு வயசு சொல்லாமான்னு தெரியல, 24. இப்போ எங்களுக்கு 24 வயசு. இத்தனை வயசு அந்த 7 வயசுன்னு நினைக்கிறேன். 7-8 வயசுலேருந்து இந்த 24வது வயசு வரைக்கும் அந்த பாட்டு வந்து எங்களுக்கு ரொம்ப கனெக்டட்
ஃபேமிலிக்கும் சரி, எங்களுக்கும் சரி, ஐயப்பனோட எங்களுக்கு இருக்கிற அந்த அன்புக்கும் சரி, எல்லாத்துக்குமே கனெக்டட். இப்போ வந்து நாங்க ஏதோ ஒரு இன்டர்வியூல அந்த பாட்டை பத்தி இதே மாதிரி கேட்டாங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன, எது கனெக்டட்னு. அத பாடி நாங்க ஒரு கிட்டத்தட்ட அருணா சூப்பர் சிங்கர் முடிச்சு வந்தப்ப ஒரு பாடினது. 2 வருஷத்துக்கு முன்னாடி பாடினது. இப்போ ரீசெண்டா முருகனுக்காக அந்த பாட்டு வந்து ட்ரெண்ட் ஆகி எல்லாரும் முருகர் சஷ்டி பாட்டு அப்போ நினைச்சிட்டாங்க. அப்புறம் தான் நாங்க சொன்னோம், இது முருகர் பாட்டு இல்ல, ஐயப்பன் பாட்டு. அதை எடுத்து முருகருக்கு போட்டு பாடி ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க இப்போ அப்படின்னு சந்தோஷமா இருந்தது. எங்களுக்காக அந்த பாட்டை இங்க அம்பாள் முன்னாடி கண்டிப்பா, பாடினீங்க, ரொம்ப கண்டிப்பா. சந்தோஷம். ஐயப்பனும் இங்கே இருக்காரு. ஆமா. சரி சொல்லுங்களா. சேரும் செல்வம் எல்லாம் உன் அருளன்றோ, பாடும் பாடல் எல்லாம் உன் தயவன்றோ, சேரும் செல்வம் எல்லாம் உன் அருளன்றோ, பாடும் பாடல் எல்லாம் உன் தயவன்றோ, எந்த நேரமும் உன் நினைவன்றோ, எந்தன் குடும்பமே உன்னை மறக்குமோ, ஒவ்வொரு அரிசியிலும் உன்முகமன்றோ, ஒவ்வொரு அரிசியிலும் உன்முகமன்றோ, சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, நீ இருக்கின்றாய் அது போதும் ஐயப்பா, சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, நீ இருக்கின்றாய் அது போதும் ஐயப்பா, சில நேரம் உன்னை நினைக்கும் போது கண் கலங்குதப்பா, உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா, உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா, உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா, ஐயா ஞானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா, உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா. உண்மையிலேயே வந்து அந்த பாட்டு, நீங்கள் அந்த அரிசி பாட்டுன்னு சொல்லி அதுக்கான காரணம் சொல்லும் போதே உடம்பு செலுத்துறது அவ்வளோ ஆனந்தமாக இருக்கு. நீங்கள் வந்து எனக்கு அந்த கேள்வியை கேட்கணும்னு தோணுது. ஏன்னா என் பிள்ளைங்களும் உங்களை மாதிரி கலையில தான் இருக்காங்க, 2 பேருமே பரதநாட்டிய டான்சர்ஸ். இப்போ நீங்கள்லாம் வந்து புகழோட உச்சத்தை பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னும் நிறைய கச்சேரிக்கு போயிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? இந்த பாராட்டுகள் இதெல்லாம் கேட்கும் போது எப்படி இருக்கு? சம்டைம் நம்ம அமைதியா உட்கார்ந்து இருக்கும் போது உங்களோட வாழ்க்கைய நீங்க பின்னோக்கி பார்க்கும்போது இதை எப்படி உணர்றீங்க? ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், நாங்க வந்து பாட்டுனா என்னன்னு தெரியாம கத்துக்க ஆரம்பிச்சோம். அது எங்களுக்கு இவ்வளவு தூரம் எங்களை உயர்த்தி விடுன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா எங்களை உயர்த்தி விட்டுருச்சுன்றதுக்காக நாங்க ஒரே ஒரு நிமிஷம் நாங்க திமிரா நடந்தோம் இல்ல தலகணத்தை காட்டினோம்னா கொடுத்த வேகத்துக்கு கடவுள் அதை வந்து திருப்பி எடுத்துக்குவான். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நாங்க தெரிஞ்சுக்கிறோம், இதை வந்து நாங்க இன்னும் நல்லா கத்துக்கணுன்றதுக்காக மட்டுமே கடவுள் எங்களை வந்து அடுத்தடுத்த உயரத்துக்கு கொண்டு போறாருன்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா தெரியாத விஷயத்த ஒன்ன காட்டி அதுல மேலேயும் தூக்கி விடுறாருன்னா அதை நாங்க இன்னும் எவ்வளவு நல்லா கத்துக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு பாடத்தை மட்டும்தான் தினம் நாங்க கத்துட்டு இருக்கோம். பாயிண்ட் என்னன்னா, தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கடவுள் காட்டியிருக்காரு இல்லையா, அதை வச்சுட்டு நான் பெருமைப்படுத்திக்கணுங்கிறதுக்காக கடவுள் காட்டுறாரு அவ்வளவுதான். அது கொடுக்கல, எப்போ வேணாலும் பறிச்சுக்கலாம், அது பாயிண்ட் அது. அதனால என்னைக்குமே ஆணவத்தோட அகங்காரத்தோட இருக்கக்கூடாது. நாளைக்கு வந்து எதுவுமே இல்லாம போகலாம், அதாவது பாட முடியாம கூட ஆக்கலாம். ஆனா அன்னைக்கு வந்து யார் கூட இருப்பா? இறைவன். அந்த அமைதி, அந்த எந்த ஒரு ஆணவம் கண்மம் இல்லாத அந்த ஒரு நிலை தான் நம்ம கூட இருக்கோம். அதனால இன்னைக்கு பேரு புகழ் இறைவன் தராருங்கிறத நாங்க மண்டை கொண்டு போறதே இல்லை. ஏன்னா அது வந்து நிலையற்றது. அதனால உங்களை அது உங்களோட ஃபோன்ல பேசும்போதே என்னால உணர முடிஞ்சது. அழகா உடனே சொன்னீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு அம்மா கண்டிப்பா வர்றோம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசின விதமா இருக்கட்டும், வளர்ந்து வர்ற செல்வங்களை பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் சந்தோஷம். ஏன்னா எல்லாருக்குமே நான் நிறைய உங்களை மாதிரி கலைஞர்கள், அதுவும் இளம் வயசுலேயே தன்னுடைய துறை என்ன அப்படிங்கிறத இறைவன் காமிச்சிட்டான்னா இதெல்லாம் போன ஜென்மத்து தொடர்பாக தான் இருக்கணும். கண்டிப்பா. எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க, நாங்க வந்து சினிமா பாட்டு பாட மாட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. நாங்க சினிமாவும் பாடிட்டு இருக்கோம். ஆனா இல்ல,
நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் சினிமால நம்ம பிரைட் பண்ணி காட்டணும் அப்படின்னு. சின்ன வயசுல இருந்து எங்க கூட வந்தது பக்தி தான் இல்லையா? ஆனா உலக மக்களுக்கு தானாவே இறைவன் இல்ல அந்த சினிமாவை மறைச்சு மறைச்சு இவங்க பக்தி பாடகர்கள் காட்டுறாங்க. ஸோ இறைவன் வந்து ஏதோ ஒரு விஷயத்த தேடி இறைவன்கிட்ட வர மக்களுக்கு பாட்டு மூலியமா ஆனந்தத்தை தர வேண்டியது உங்களோட வேலை. இந்த வேலையை செய்யறதுக்கு கீழே அனுப்பிச்சிருக்கேன், அந்த வேலையை ஒழுங்கா பாருங்கன்னு தலையில அடிக்கிற மாதிரியே இருக்கும் எங்களுக்கு ஒவ்வொரு டைமும். நம்ம வந்து என்னதான் நம்ம சினிமால நம்மள பிரைட் பண்ணி காட்டணும்னு நினைச்சாலும் கடவுள் வந்து உனக்கு இதுதான்னு காட்டி காட்டி தராருங்கும் போது அதை வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாது எங்களுக்கு. அது வார்த்தை கிடையாது எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு. அது வந்து எங்களுக்கு ஃபினான்ஷியலா எங்களுக்கு சினிமா பக்தி, மத்தவங்களுக்கு வந்து நிம்மதியை தரத்துக்கு எங்களுக்கு பக்தி அப்படின்னு நாங்களா பிரிச்சு எடுத்துக்கிட்டோம். தேடல் ஆனா பக்தியா தான் இருக்கு. அத உங்க 2 பேரையுமே பார்த்தாலே தெரியுது. 2 பேரும் அக்கா தங்கச்சி. எந்த அளவுக்கு இது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா நீங்க ஃபீல் பண்றீங்க? அக்கா தங்கச்சிங்கிறதுனால நாங்க ட்வின்ஸ். நாங்கல்ல என்ன இப்போ வந்து நாங்க பாடின வந்தோனே நாங்க பேசிக்கிட்டது வந்து சொற்றுணை வெறியன் பாடம் மட்டும்தான். அடுத்தது நான் வந்து வாழ்கந்தனர் பாடலான்னு நான் சொன்னேன். 3வதா தனம் தரும் கல்வி பாடணும்னு நாங்க பேசிக்கவே இல்லை, சொல்லிக்கவும் இல்லை. தானா பாடினோம், ஒரே நேரத்துல ஆரம்பிச்சோம். அதுதான் நினைக்கிறேன். எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லாம நாங்க என்ன நினைக்கிறோங்கிறத இறைவன் வந்து டக்குன்னு செய்ய வச்சிருவார் ஒரே நேரத்துல. அதே மாதிரி பாடும்போது நிறைய டைம் ப்ராக்டிஸ் வந்து ஒன்னா உட்காந்து பண்ணாம நான் மட்டும் பாட்டை கத்துருந்துருப்பேன். இவளுக்கு சும்மா இதுதான் அவுட்லைன்னு போட்டு காமிச்சிருந்திருப்போம், ப்ராக்டிஸ் பண்ணியிருந்திருக்க மாட்டோம். ஆனா ஸ்டேஜ்ல போயிட்டு ஒரே மாதிரி தான் பாடுவோம். இதுதான் அடுத்த லைன் பாடணும், இதுதான் அடுத்த லைன் தெரியாது எங்களுக்கு. நாங்க எப்படி ஒரே மாதிரி இருக்கு அப்படின்றது எங்க 2 பேருக்குமே தெரியாது. எல்லாரும் கேட்பாங்க, பட் ஆனா எங்களுக்கு இறைவன் கொடுத்த பரிசு நினைக்கிறேன். இல்ல, இறைவன் வந்து உங்களை பர்பஸ்லி படைச்சு அவ்வளோ அழகா இந்த பூமிக்கு எங்களுடைய எல்லாருடைய பக்தியை தூண்டுற அளவுக்கு உங்களுக்கு அந்த குரல் வளத்தையும் கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் உணர்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க 2 பேரும் உங்களை பெத்தவங்களை நாங்க நமஸ்கரிக்கிறோம். இந்த மாதிரி பாட்டி, ஏன்னா இன்னைக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளை கொண்டாடுறதுக்கு 1000 பேர் இருக்கலாம். இப்போ அருணா கூட நீங்களும் சரி 2 பேருமே சூப்பர் சிங்கர் அப்படின்ற ஒரு டைட்டில் வரவிட்டு தான் எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா அந்த டைட்டில் வர்றதுக்காக கூட இருந்த நீங்க அவ்வளவு அழகா நன்றியோட சொன்னீங்க. மனுஷனுக்கு தேவை அந்த நன்றி உணர்வு தான். ஆரம்பத்துல அந்த வயலின் வாசிச்சவர் அவர்ல இருந்து அவரை பேசும்போதே உங்க குரல்ல ஒரு அந்த வருத்தமும் அந்த தழுதழுப்பும் தெரியும் போதே தெரியுது எவ்வளவு நன்றியோட இருக்கீங்கன்னு. இந்த நன்றி உணர்வே உங்களை மேல 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 வளர்த்து கொண்டு. இன்னொன்னு என்னன்னா, கடவுளோட அருளால நாங்க நிறைய குருநாதர்களை தேடி போயிருக்கோம். இறைவனா அமைச்சு கொடுத்த குருநாதர்கள் யாருமே எங்கள்கிட்ட வந்து நீங்க எனக்கு இவ்வளவு ஃபீஸ் கொடுத்து படிக்கணும், நாங்க திருமுறை படிச்சது எல்லாமே அப்படிதான். எங்களோட குருநாதர்கள் எங்களுக்கு ஆத்மார்த்தமா சொல்லி கொடுத்து நீங்க அதை படிக்கணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. சேகர் ஓதுவார் ஐயா, பாலசுந்தர் ஐயா, ஸ்ரீதர் சார். முதல்ல நாங்க படிச்சது ஸ்ரீதர்னு ஒரு சார் கிட்ட தான். அடுத்தது வந்து தேவாரம் ஃபுல்லாவே பாலசுந்தர் ஐயா. இப்போ பாலசுந்தர் ஐயாட்ட படிச்சுட்டு இருக்கோம். அதான் உண்மையா மனசோட இருந்தோம்னா இப்ப எப்படி சொல்றது, குரு தீட்சைன்னு சொல்லலாமா? தீட்சை கொடுக்கும்போது நம்ம குரு தட்சணை கொடுக்குறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இறைவன் வந்து எங்கள்கிட்ட எதுவுமே வாங்காம இதை கத்துக்கோ அப்படின்னு. இது வரைக்கும் எங்க குருநாதர்கள் எங்களுக்காக செஞ்சிருக்காங்களே ஒழிய எங்கள்கிட்ட ஒரு நாங்க எதுவுமே செஞ்சது இல்ல. அது வந்து நாங்க எப்படி அதை அங்கேருந்து வாங்கிக்கிறோம், இங்கேருந்து ஒண்ணுமே கொடுக்கலையே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும். அந்த வருத்தத்தை நாங்க எப்படி தீர்த்துக்கணும்னு நினைக்கிறோம்னா, அவங்க சொல்லி கொடுத்தத சரியா வந்து மக்களுக்கு கொடுத்து, எப்படி சரியா கொடுக்கறது, அவங்களை சந்தோஷப்படுத்துறது, பொதுமக்களை பாடி இறைவனை தேடி வரவங்களை பாடி அதன் மூலியமா இறைவனை அவங்கள உணர வைக்கிறது. குருநாதர்களுக்கும் நமக்கு வழிகாட்டியா இருந்த எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க, அத்தனை பேருக்கும் நாங்க செய்யற நன்றி கடன் நினைக்கிறோம். நாங்க அவ்வளவுதான். நாங்க வந்து படிச்சதெல்லாம் தருமை ஆதீனம், எல்லாமே ஆதீனத்துலதான் படிச்சோம். ஆதீனத்துல படிச்சு அப்படியே நாங்க கொஞ்சம் அப்படியே சீர்காழி எங்க சீர்காழி சிஸ்டர்ஸ் தான் பேரு. நாங்க வந்து 7வது படிக்கிறதுல இருந்து மடத்துக்கு போயிட்டு இருக்கோம். 26வது குருமகா சன்னிதானத்துல இருந்து நாங்க பாத்துட்டு இருக்கோம். அவங்களுடைய வழிகாட்டுதலும் எங்களுக்கு இருக்கு. நிறைய எங்களுக்கு வந்து அட்வைஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க, இப்படி எல்லாம் பண்ணணும், இப்படிலாம் இருக்கணும்னு. இப்போ 27வது சன்னிதானம் இருக்காங்க, அவங்களும் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டா எல்லாமே பண்றாங்க. எங்களுக்கு மட்டும் இல்ல, 27 சன்னிதானம் வந்து உலகத்துல வாழ்ற அத்தனை மக்களுக்கும் வந்து நல்ல செய்யற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மணி விழா கூட முடிஞ்சிருக்கு. எல்லாமே வந்து எல்லாம் இறைப்பாதையாவே போயிட்டு இருக்கு. தருமையாதீனத்தோட அவங்களுடைய இருக்கிற கோவில் எல்லாம் பார்த்தாலே தெரியும். ஆமா,
பளிச்சுன்னு இருக்கும். அவ்வளவு தூய்மையா வச்சிருப்பாங்க. அதாவது பால் அடைஞ்சு இருக்குன்ற அந்த கோவில் எல்லாம் கிடையவே கிடையாது. ஆதீனத்துக்கோட கண்ட்ரோல்ல இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆனந்தமா இருக்கும். நானுமே ஒவ்வொரு தடவுமே வந்துட்டு திருக்கடையூர் போகும்போதா இருக்கட்டும், நான் தருமை ஆதீனத்துக்கு போன வருடம் போயிட்டு வந்தேன். ஆதீனத்துக்கு போய் அங்க எல்லாமே சுத்தி பார்த்து அது ஒரு பெரிய சாம்ராஜ்யம் மாதிரி. நவராத்திரி எல்லாம் போனீங்கன்னா அங்க இருந்து திரும்பி வரவே மனசு வராது. நவராத்திரி இந்த பட்டின பிரவேச சமயத்துலாம் போனீங்கன்னா அங்க நடக்கிற பூஜை, அந்த அந்த இயற்கை சூழலே நம்மள வந்து அங்கேருந்து வர விடாது. அது அவ்வளவு அற்புதமான இடம். நிம்மதி வேணும்னா அங்க போய் உட்கார்ந்தா அங்க போதும். போனா போதும்டா அப்படின்னு தோணும் மனசு. சாயிரட்ச பூஜைக்கு நான் போயிருந்தேன். அது ஏதோ ஒரு விசேஷ நாள். சுவாமியை தூக்கி சுத்தி வர்றாங்க. ஃபுல்லா அங்க இருக்கக்கூடிய அந்த பாடசாலை பாடிட்டு வருவாங்க. அவ்வளவு அழகா பாடுனாங்க. அது கேட்க கேட்க ஆனந்தமா இருந்தது. அங்க இருந்து வந்திருக்கிற குரல் சென்னையில வந்து தங்கி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஆனந்தமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம மட்டுமே வளரல, நம்மள வந்து இந்த சமுதாயத்துல இருக்கிற நல்லவங்க எல்லாரும் சேர்ந்து தூக்கி தான் வளர்த்து விடுறாங்க. இந்த சமுதாயத்துக்கும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் நான் நிறைய வாட்டி நன்றி சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ இடங்கள்ல நம்ம ஒரு சில இடங்கள்ல நம்மளுக்கு அவங்க வழிகாட்டியா இருந்து ஒரு சின்ன விஷயங்களுக்கு கூட வேகமா ஓடி வந்து ஹெல்ப் பண்ணி யாரோ ஒருத்தராதான் இருப்பாங்க. சோ அது சமுதாயத்துல உள்ள ஒருத்தங்க தான். ஸோ அதுக்கு நம்ம நன்றியோட இருப்போம் அப்படின்ட்டு தான் உங்ககிட்ட அந்த நன்றி உணர்வு பாக்குறேன், நிறைய பாக்குறேன். மேல 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 வளர்ந்து வருவீங்க. கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு விளையாட்டு பொம்மையா, நான் ஒரு விளையாட்டு பொம்மையா, ஜெகநாயகியே உமையே உந்தனுக்கு நான் ஒரு விளையாட்டு பொம்மையா, ஜெகநாயகியே உமையே உந்தனுக்கு நான் ஒரு விளையாட்டு பொம்மையா. நானிலத்தில் பல பிறவி எடுத்து, நானிலத்தில் பல பிறவி எடுத்து திண்டாடினது போதாதா தேவி, நானிலத்தில் பல பிறவி எடுத்து திண்டாடினது போதாதா, உந்தனுக்கு நான் ஒரு விளையாட்டு பொம்மையா, ஜெகநாயகியே உமையே உந்தனுக்கு நான் ஒரு விளையாட்டு பொம்மையா. அருளமுதை பருக அம்மா அம்மா, அருளமுதை பருக அம்மா அம்மா என்று அலறுவதை கேட்பதானந்தமா, உன் அருளமுதை பருக அம்மா அம்மா என்று அலறுவதை கேட்பதானந்தமா. ஒரு புகழ் இன்றி உன் திருவடி அடைந்தேனே, ஒரு புகழ் இன்றி உன் திருவடி அடைந்தேனே, திருவுளம் இறங்காதா உந்தனுக்கு ஒரு புகழ் இன்றி உன் திருவடி அடைந்தேனே, திருவுளம் இறங்காதா உந்தனுக்கு நான் ஒரு விளையாட்டு பொம்மையா, ஜெகநாயகியே உமையே உந்தனுக்கு நான் ஒரு விளையாட்டு பொம்மையா பொம்மையா பொம்மையா.